ஒரு மெழுகுவத்தி தன்னையே உருக்கி கரைத்துக் கொண்டுதான் வெளிச்சத்தை தருகின்றது. கடந்த 60 ஆண்டுகளாக நம் தலைவர் தன்னைத்தானே வரித்துக் கொண்டுதான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்திருக்கின்றார். வானில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிவிடலாம், ஆனால் தலைவரினுடைய போராட்ட கலைகளை நீங்கள் எண்ணிவிட முடியாது. தலைவருடைய சாதனைகள், தியாகங்கள் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த அத்தனை சாதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் பின்னால் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்தின் இரத்த நாளங்களாகிய தொண்டர்கள், நிர்வாகிகள், நீங்கள் இல்லாமல் இந்த சாதனைகளும் தியாகங்களும் சாத்தியம் ஆயிருக்காது. அத்தனை பெருமையும் புகழும் உங்களுக்கே. திராவிட இயக்க போர்வாளன் உந்து சக்தியும் நீங்களே. தாயின் அன்பை விட பரிசுத்தமானது இந்த உலகில் ஒன்று உள்ளது என்றால் அது மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்பு ஒன்றுதான். திராவிட தலைவர் மீது நீங்கள் கொண்டுள்ள காதல், இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம், உலகில் வேறு எங்கும் இந்த பந்த பாசத்தை நாம் பார்க்க முடியாது. என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்புதான். 1000 கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது, விலை மதிப்பற்றது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் மீது கொண்ட காதலால், நேசிப்பால், அன்பால் உருவான ஒரு உறவுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த உன்னதமான இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், பிளவுபடுத்தலாம் என்று கடந்த 32 ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர். அப்போது முடியவில்லை, இப்போது முடியவில்லை, எப்போதும் முடியாது.